கல்லுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பார்கள். அப்படி ஒரு கவிதையை சர்ச்சையாக்கி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்றது குஜராத் அரசு. விசாரணையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் குட்டும் வாங்கியுள்ளது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். குஜராத் காங்கிரசின் மாநிலங்களவை எம்பியான இம்ரான் பிரதாப் கர்ஹி ஏ கூன் கே பியாசே பாத் சுனோ என்ற கவிதையை வாசித்து வீடியோவாக தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அது வைரலானதை தொடர்ந்து ஜாம்நகரை சேர்ந்த சிலர் அந்த கவிதை மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறது என்று போலீசில் புகார் செய்தனர். அதன் அடிப்படையில் இம்ரான் மீது கடந்த ஜனவரி 3ஆம் தேதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்கவும் வழக்கை ரத்து செய்யவும் கோரி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இம்ரான். இம்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. மேலும் இந்த கவிதை அரியணை தொடர்பாக ஏதோ ஒன்றை குறிக்கிறது. சோசியல் மீடியாவில் கவிதை தொடர்பாக வெளியான பதிவுகள் சமூக நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றன. மக்கள், குறிப்பாக ஒரு எம்பி வகுப்புவாத பிரச்சனைகளை உண்டு பண்ணாமலும் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்காத வகையிலும் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார் நீதிபதி சந்தீப் பட். அதற்கு எம்பியின் வழக்கறிஞர் அந்த கவிதை அன்பு மற்றும் வன்முறையின்மையை வெளிப்படுத்துகிறது என்று கூறியதை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இம்ரான் தாக்கல் செய்த மனு நீதிபதி அபய் மற்றும் உஜ்ஜால் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இம்ரான் சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதாடினார். குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பு சட்டத்தையே வன்முறையில் தள்ளும் வகையில் இருப்பது கவலை அளிக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் மனு விசாரணைக்கு வந்த அன்றே நோட்டீஸ் கூட கொடுக்காமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள், இம்ரான் வெளியிட்டிருப்பது கவிதை மட்டுமே. இதுபோன்ற படைப்பாற்றல், புதிய உருவாக்கம் சமுதாயத்திற்கு முக்கியம். கவிதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தபோது அது கவிதையாக மட்டுமே தெரிகிறது. எந்த மதத்திற்கும் எதிராக தெரியவில்லை. கவிதையில் யாராவது வன்முறையில் ஈடுபட்டாலும் நாங்கள் வன்முறையில் ஈடுபட மாட்டோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கவிதை சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், நாங்கள் வன்முறையை அமைதியுடன் சகித்துக் கொள்வோம். நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். வன்முறையில் ஈடுபடும் ஒருவர் அரியணையில் இருந்து இறக்கப்படுவார் என்கிறது. இது எந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கும் எதிரானது இல்லை என்று விளக்கிய நீதிபதிகள் கூடவே குஜராத் உயர்நீதிமன்றத்தையும் மாநில அரசையும் குட்டியுள்ளனர். குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி கவிதையின் பொருளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. குஜராத் அரசு அறிவை பிரயோகித்து கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும். இம்ரான் மீது பதிவு செய்யப்பட்ட மனுவை ரத்து செய்வது குறித்து மாநில அரசு முடிவு எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் அதிருப்தியை பதிவு செய்து உத்தரவிட்டனர். இம்ரான் வாசித்த கவிதை பிரதமர் நரேந்திர மோடியை மறைமுகமாக சாடும் வகையில் எழுதப்பட்டிருந்தது என்றுதான் இந்த விஷயத்தில் குஜராத் அரசும் உயர்நீதிமன்றமும் இந்த அளவுக்கு பதறியுள்ளன என்று விமர்சிக்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.